காளியோடு திருநடனம் செய்த எம்பெருமானே, அடியேன் ஹரிச்சந்திரன் இரவும் பகலும் உன்னையே நினைத்து கத்துகிறேன் கதறுகிறேன் என்று எனக்காக வரமாட்டாயா? ஐயனே, மரளி தன்னை ஊதை தப்பாத மகன் மார்கண்டேயனுக்கு 16 வயதான உடனே அவனுடைய ஆயுள் முடிய வேண்டும் என்று கட்டளை. 16 வயது பூர்த்தி ஆகிவிட்டது மார்கண்டேயனுக்கு. அப்போது தாய் தந்தை இருவரும் மகனை பார்த்து அழுகின்றார்கள். அந்த சமயத்திலே மார்கண்டேயன், தந்தையே தாயே, யாரும் வருந்த வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உன்னுடைய ஆலயம் சென்று உன்னையே தியானித்து உன்னையே வழிபட செய்யும் சமயத்திலே அன்று நாள் வந்துவிட்டது. யமதூதர்கள் மார்கண்டேயனை உயிரை கவர்வதற்காக மார்கண்டேயன் அருகிலே வரும்போது தீ ஜோலையாக வீசி அவர்களை விரட்டினாய். அப்போது யமரே தன் எருமைகளா மீது வந்து மார்கண்டேயன் உயிரை பற்றும் சமயத்திலே மார்கண்டேயன் உன் லிங்கத்தை பற்றி கொண்டான். அப்போது நீ என்ன செய்தாய் அப்பனே? பாசக்கயிறை வீசி யமனானவன் மார்கண்டேயனையும் லிங்கமானதையும் இழுக்கும் சமயத்திலே அந்த மார்கண்டேயன் மரளி தன்னை ஊதை தப்பாத மார்கண்டேயனை காத்தனாத மைந்தனேலின் நோயனாத மைந்தனேலின் நோயனாத பறித்து எமனையே காலால் உதித்த எம்பெருமானே, இந்த அடியேன் வருந்துகின்றேன், எனக்காக வரமாட்டாயா? திருப்புற தகநாத சீலா ஜவலை மகாவிஷ்ணு இருவரும் நான் பெரியவர் நீ பெரியவர் என்று போட்டியிடும் சமயத்திலே நாரதர் மூலம் அறிந்து நீ திருவண்ணாமலையிலே ஜோதிலிங்கமாக வடிவெடுத்து ஆகாயத்திற்கும் பாதாளத்திற்கும் உருவெடுத்து நிற்கும் சமயத்திலே இருவரையும் அடியும் முடியும் காண செய்தாய். அப்போது பிரம்மனானவன் உன் சிரசை பார்க்க நீண்ட நாள் மறந்து முடியவில்லை. பகவானானவர் உன் பாதத்தை பார்க்க வராக அவதாரம் செய்து பாதத்தையும் பார்க்க முடியவில்லை. பிட்டுக்காக மண் சுமந்து விரம்பால் அடிபட்ட என் நாதனே, தொண்டருக்காக பிட்டு மண் சுமந்தாய். ஆனால் இந்த காதகன் உன்னையே உண்ணாமலும் உறங்காமலும் உன்னாமத்தை சொல்லி கண்விழித்து கத்துகிறேன் கதறுகிறேன், கேட்கவில்லையா? ஏ பட்சிகளே, பறவைகளே, படப்பன பரப்பன நடப்பன ஊர்வன எல்லாம் உங்களுக்கு இந்த ஹரிச்சந்திரன் சுடலையிலே நின்று கதறுகிறான் என்று யார் போய் சொல்லுவார்?
முலையனுடைய காலை பிடித்தேனே ஐயனே, இன்னும் மனம் இறங்கவில்லையா? அது மட்டுமல்ல, காலத்தில் வேதம் ஓதும் காலகட்டையாருக்கு என் மனைவி மாமுனி தான கல்வி மாமுனி தான கல்வி வழங்கிய கடனுக்காய் மனைவியை விட்டு மகனையும் துறந்தேன். நான் ஒரு தோட்டிக்கு அடிமை ஆகினேன். ஐயனே, கண்ணீர் விடுகிறேன், கத்துகின்றேன், வரவில்லையா? வரமாட்டாய். என் மீது இன்னும் உனக்கு மனம் இறங்கவில்லையா? அரணே கங்கா தோளிலே கருங்கம்பளம் ஏந்த வைத்து விட்டாயே ஐயனே. அதுமல்ல, முடிமலர்கள் மன்னருக்கெல்லாம் முடிமன்னனாக இருந்து சிரசிலே மணிமகுடம் தாங்கிய இந்த சிரசிலே இன்று துண்டு துணி கட்ட வைத்து விட்டாயே. அம்பு தூளை தாங்கும் தோளில் ஆண்டையினுடைய கட்டளை பிரகாரம் சுடலையை சுற்றி பார்த்து சிறு வயதிலே பாவம் பச்சளம் குழந்தை, நாளை நாட்டை ஆளுவோம் என்ற எண்ணத்தோடு பிறந்த குழந்தை என்ன செய்வான்? பிரணவி, நீ உயிராக இருக்கும் சமயத்திலே எத்தனை எண்ணங்கள், எத்தனை பொறாமைகள்! பாவம், இன்று முடியாண்ட மன்னனும் கைப்பிடி சாம்பல் ஆகிவிட்டாய். பாவம், எரிகின்றாயா? எரி. சாரி, பரணி மேல் அமர்ந்து சத்து நிலை தன்னம் தனியாக வந்திருக்கின்றாயே, நீ யார்? என்னுடைய அரசனை நான் தேடி வருகின்றேன். என்னது? அரசனை தேடிக் கொண்டு வருகிறார்? அரசன் ஏன் இந்த சுடலைக்கு வரப்போகிறார்? காலத்தின் கதியார். காலத்தின் கதியார்? என்னுடைய அரசராக விளங்குகிறேன் ஹரிச்சந்திர பூபதியை இந்த மயணத்தில் காவல் காக்கும் ஒரு தோட்டிக்கு அடிமை செய்து விட்டு நான் தான் சென்று அவர் தேடி வருகிறேன். ஹரிச்சந்திரன் உனக்கு தெரியுமா? அடிமைப்படுத்தினாயா? ஆமாம் ஐயா. ஆமாம். இவ்வளவு சொல்லுகின்றாயே, நீ யார்?
என் பேரு சத்தியகீர்த்தி. சத்தியகீர்த்தி ஆமா. தம்பி நமது வாழ்க்கை காமுனை கனிமையாதோ இருந்து செங்கோலை பிடித்து 56 தேசத்திற்கு அரசனாக இருந்து மன்னருக்கெல்லாம் யான் தலை சிறந்த ஒரு மன்னனாக இருந்தையா இப்போது கேவலம் ஒரு புலையருக்கு அடிமையாகி சுடுகோலை கரத்தி அரசே, உங்களை நிலையில் பார்ப்பதற்கான இன்னும் ஒரு உயிருடன் இருக்கின்றேன். கண்ணே, இரவும் பகலும் கண் விழித்து இந்த சுடலையை சுற்றி சுற்றி என்னால் உடலோ அயற்சியாக இருக்கிறது. இதோ இந்த பரணி மீது நித்திரை செய்கிறேன். காவல் ஜாக்கிரதையாக இருப்பார், எச்சரிக்கையாக இருக்கிறேன். ஞாபகம் இருக்கின்றதா உனக்கு? அன்றொரு நாள் வேட்டைக்கு செல்லும் சமயத்திலே ஓர் வெண்பாறையின் மீது நான் நித்திரை செய்யும் சமயத்திலே கனவு கண்டேன் என்று சொன்னேன் அல்லவா? 5 மாதர்களை மணந்து 5 மாதர்களும் என்னை 4 மாதங்களும் என்னை விட்டு பிரிந்து விட்டார்கள். அண்ணே, அன்று சொன்னது போல் இன்று 4 பூதங்கள் என்னை பார்த்து நகைக்கின்றது. ஒரு பூதமானது என்னை பார்த்து நகைக்கின்றது, ஒரு பூதமானது கூத்தாடுகின்றது. இப்படி 4 பூதங்கள் என்னை பார்த்து நகைக்கிறது. ஆனால் ஒரு பூதம் மட்டும் ஜெய ஜெய தோட்டி என்று முரசு